பேக்கரிக்கு போனால் நான் அந்த கேக் நான் வாங்காமல் இருக்கவே மாட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த கேக் தான் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடவே பவுடர் சுகர், இந்த சுகர் வந்து இது கூட ஒரு 5 6 ஏலக்காவையும் நம்ம ஒன்றா மிக்சியில் அடித்து எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இது கூடவே வந்து 2 முட்டை, இதை வந்து 1 பை 1 நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. இது இவ்வளோத்தையும் நல்லா நம்ம ஒன்ஸ் பீட் பண்ணதுக்கு அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பேட்ரு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்ரு. ஸோ இதை வந்து நம்ம டின்னில் ஊற்றிட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 35 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கேக் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.